நான் இங்க வந்து திருப்பூர்ல இருக்கோம். ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் வந்து அமேசான்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் குவிட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஒரு வருஷம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பண்றதுன்னு தெரியாம. ஒரு டைரக்ஷனே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த கோர்ஸ் எடுத்தேன். ஏதோ ஒன்று படிக்கணும், அப்ஸ்கில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தேன். எனக்கு இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து நிறைய அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கேன். என்ன சொல்றது, பரத்தே மாறிட்டாப்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். முதல்ல வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கல ப்ரோ. அதான் சோஷியல் லீகல் பிஃபோர் ஆஃப்டர் கேட்டிங்களா, இப்பெல்லாம் ஏதாச்சும் தோணுச்சுன்னா அப்பவே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிடுறது. இதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறதே நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து பேசிக்கா நான் கம்யூனிட்டிக்காக தான் ப்ரோ எடுத்தேன். நான் எல்லாமே ரொம்ப நம்ம ஃபேமிலி மாதிரி அப்படிங்கிற மாதிரி கணக்குல தான் இருக்கு. இங்க என்னன்னா எல்லாரும் மேல போகணும், நம்மளும் சேர்ந்து மேல போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அதனால எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. டவுட் இருந்தா கேட்கலாமா கேட்க வேண்டாமான்னு ஒரு ஆஸ்லேஷன் இருக்கும். இங்க கேட்டாலே சொல்றாங்க நம்ம ஏன் வெளியே போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 3 lakhs கிராஸ் பண்ணிருப்பாங்க ப்ரோ கரெக்டா. சேல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியது இல்லை. இங்க வந்தா அதோட வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். அப்புறம் நம்ம அந்த சிம்பிளிஃபைட் அந்த கொஸ்டின்ஸும் இருக்கு. அங்கங்க வர டவுட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பப்போ கிளியர் ஆகிடுது. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் பிராண்டை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. பயங்கரமா சொல்றாங்க லிங்க்டின் பத்தி. இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன் லிங்க்டின்ல. ஸோ அதெல்லாமே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது.